ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி என்னுடைய ஃபேவரட்டான டிஷ்ஷு. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு குண்டானில் தேவையான அளவு கேழ்வரகு, தண்ணி, உப்பு இது எல்லாமே சேர்த்து மாவு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு அதை ஒரு உருண்டை ஷேப்பில் பிடிச்சிக்கிட்டு அதை தட்டில் சப்பாத்தி வரா மாதிரி ஒரு சைஸாக தட்டி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி எல்லா உருண்டையும் தட்டி தட்டி எடுத்துக்கிட்டு அதை சூடான தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அந்த சப்பாத்தி மாதிரி தட்டி எடுத்த தவாலேயே கருப்பு எள்ளு தேவையான அளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்ச சப்பாத்தியை போட்டு வச்சு அதெல்லாம் அந்த எள்ளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த எள்ளு அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அது மிக்ஸ் ஆன உடனேயுமே நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்தது வெல்லத்தை நல்லா தூள் பண்ணி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெல்லமும் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும், இல்லைன்னா அதிகமாக தித்தி போயிடும். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அது ஒரு சிலது நல்லா உடையாமல் இருக்குல்ல வெல்லம், அதனால் என்ன பண்ணணும்னா அதையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் அதை நம்ம தேவையான அளவு சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டா சிம்பிளி ரெடி. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.